ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் கேம் விளையாடுறோம். சொல்லுங்க. சரி, இவன் ஸ்பைடர்மேன் மாதிரி இவனோட அவனே உங்க ரியல் ஸ்டோரியாக கேட்குங்க. அப்படி இல்லை, இவனுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி. இவன் வீட்டுக்கு இவன் ஃப்ரெண்டு வந்தான். சரி, ஃப்ரெண்டு வந்தான் சந்தோஷம். அவன் ஃப்ரெண்டு இவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்தான். இவனுக்கு அந்த ஜூஸில் அவன் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் கையில் ரொம்ப ஸ்பைசி ஒத்துக்கிச்சு. அட தெரியாமல் தள்ளி விட்டுனான் ஜூஸ் பார்க்காம. அப்புறம்னா அவனுக்கு டவுட் வந்துச்சு. அப்புறமா சொன்னாரு கழிச்சு அவன் என்ன மேலே அவன் ஆரம்பித்தான். குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரா அல்லது மாரடைப்பு ஏற்பட்டுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரா? பாக்கியராஜ் கமெண்ட் பண்ணுங்க. விஜய் ஃபேன் யார் விஜய் ஃபேன் கம்மத்தை கத்தி விட்டுருங்க. சரி, இப்போ வாங்கணும். போ எங்கே போய். அதே போல இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நிலைய படத்தில் உதவியாளராக இருந்துதான் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கினாரு. அப்படி தொடங்குற அந்த திரை வாழ்க்கையில அவரோட முக்கிய மைல்கல் திரைப்படங்கள் அப்படின்னா எவையா இருந்தது? திருப்புமுனையா என்னென்ன விஷயங்கள் திரையுலகில் நடந்தது? Oh my god, பாக்கியராஜ் புரிஞ்சிச்சு. இப்போ நான் இங்கேருந்து இப்போ நான் எங்கே போகணும்? இது வந்து பேசியில் இருக்கும். என்னன்னு வீடு இயக்குனர் பாக்கியராஜ் காலமாகி இருக்கிறார். அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாகவே பார்க்கப்படுவது நினைவஞ்சலில் பகிர்ந்துள்ளார். அவரோட நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டது. பாக்கியராஜ் வந்து பாரதிராஜாவுடைய உதவியாளராக வந்து திரைத்துறையில் படிப்படியாக வளர்ந்து நடிகராகி டைரக்டராகி தயாரிப்பாளராகி எல்லா துறையும் சிறந்து வருகிறார். குறிப்பாக ஒரு திரைக்கு வித்தியாசமாக இருக்கு. திரைத்துறை மன்னான்னு கேட்டுட்டேன். அந்த அளவுக்கு வைக்கக்கூட பாக்கியராஜ் வந்து இந்தியனுக்காக தயாரித்தார்கள். இதுதான் நிகழ்ச்சி. அந்த படம் வெற்றிகரமாக வந்து வெளியுள்ள கொண்டாடி இடம்பெற்றது. அப்படிப்பட்ட சிறந்த திரைத்துறையில் நான் உடந்து விட்டேன் என்று கேட்க செய்தி செய்யலாத உண்மை மேற்கொண்ட பாத்திரம் மனதை கவர்ந்த ஒரு பாத்திரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒருக்கை ஒருத்தை திரைப்படத்தின் போது வாய்ப்பை செய்யலாத உண்மை கதாநாயகனாக தன்னுடைய நடிப்பை மென்மேலும் நெருங்கிய ஒரு நடிகராகவே பாக்கியராஜ் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வந்து வெளியாகி இருக்கக்கூடிய மௌன கீதங்கள், இன்று போய் நாளைவா ஆகிய திரைப்படங்கள் வந்து வெற்றி படங்களாகவே இருந்து வந்திருக்கின்றது. தமிழ் திரையில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இயக்குநராகவும் நடிகராகவும் பாக்கியராஜ் இந்த திரைப்படம் திரைப்படத்தை பாக்கியராஜ் இயக்கியிருக்கிறதால் பாக்கியராஜ் தனது திரைப்படங்களாக அந்த 7 நாட்கள் பூர்வீக போச்சு, தாகிங் போன்ற வெற்றி படத்தை இயக்கி அதை நடித்து பூர்ணிமாவை மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திரைத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காதலின் காரணமாக பூர்ணிமா பாக்கியராஜை வந்து பூர்ணிமாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு சாந்தனம் என்கின்ற நடிகராகவே இருந்து வருகிறார். 1982ஆம் ஆண்டு வெளியாக இருக்கக்கூடிய முன்னாடி முடிச்சு திரைப்படம் வந்து நடிகை ஊர்வசிக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். தமிழ் திரையுலகில் முன்னாடி முடிச்சு திரைப்படம் வந்து தமிழ் திரையுலகில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமாகவே இருந்து வருகிறது. பல பகுதிகளில்
அதே போன்று திரைப்படத்தில் ஒரு மனைவி இரண்டாவது மனைவி கதாபாத்திரம் போன்ற பல்வேறு நோக்கமான ஒரு நடிப்பையும் வசனத்தையும் திரைக்கதையும் கொண்டதாக அமைத்திருந்தார். அதே போன்று சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்மாக போன்ற திரைப்படங்கள் பெரிய வசூலையும் விருதுகளையும் குறிப்பிடக்கூடிய ஒரு திரைப்படமாகவே வாழ்ந்து வந்தது. திரைப்படங்களுக்கு நம்ம வீடியோ